ரவுடிகளை ஒடுக்க துப்பாக்கி லைசென்ஸ் வழங்கிட அனைத்து வியாபாரிகள் வலியுறுத்தல். அரசுக்கு எதிராக வரிகொடா போராட்டம் நடத்தவும் முடிவு. பத்து தினங்களுக்கு முன்பு புயல் எச்சரிக்கை தகவல் அரசுக்கு தெரிவிக்கப்படும். வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தகவல். தபால் நிலையம் முன்பு தந்தை பெரியார் தீக்கவினர் ஆர்ப்பாட்டம். மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரிக்கை. வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தம். காஞ்சிபுரம் சங்கரராமன் வழக்கு அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விரிவான செய்திகள். புதுச்சேரி வியாபாரிகள் கூட்டமைப்பினர் அவசர ஆலோசனை கூட்டத்தில் ரவுடிகளை ஒடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து வரிகொடா போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் ரவுடிகளின் கொட்டத்தை ஒடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் குண்டர் சட்டத்தை தீவிரமாக்க வேண்டும் என கோரி கடந்த 27ஆம் தேதி பேரணியாக சென்று முதல்வரிடம் மனு அளித்தனர். மேலும் ரவுடிகளை ஒடுக்குவதாக முதல்வர் உறுதியும் அளித்தார். ஆனால் அதன் பின்னர் புதுச்சேரி நகர பகுதியின் 3 இடங்களில் ரவுடிகள் மாமூல் கேட்டு கடைகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த வியாபாரிகள் அவசர ஆலோசனை கூட்டத்தை மகாராஜா திருமண மண்டபத்தில் நடத்தினர். இதில் புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரவுடிகளை ஒடுக்காத புதுச்சேரி அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள். கூட்டம் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் கூட்டமைப்பு செயலாளர் பாலு, ரவுடிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள துப்பாக்கி உரிமம் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அனைத்து வியாபாரிகளும் விண்ணப்பம் செய்வது, சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவது, 3 மாத கால அவகாசத்தில் ரவுடிகளை முழுமையாக ஒடுக்கி வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் வரிகொடா போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். புயல் உருவாவதற்கு வாய்ப்பு இருந்தால் 10 தினங்களுக்கு முன்பே அரசுக்கு தெரிவிக்கப்படும் என்று வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் சென்னை மண்டல வானிலை மையம் சார்பில் இந்திய வானிலை மையம் புதுச்சேரிக்கு வழங்கும் சேவை குறித்த பயனாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை வானிலை மையம் தற்போது புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கி வரும் சேவைகள் குறித்தும் வரும் காலங்களில் செயல்படுத்தப்பட இருக்கும் திட்டங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் வானிலை மைய இயக்குநர் ரமணன் பேசினார். அவர் பேசுகையில், வெப்ப சலனத்தின் காரணமாக காற்று மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்தே புயல்கள் உருவாகின்றன என்றும், புயல் உருவாவதற்கு வாய்ப்பு இருந்தால் 10 தினங்களுக்கு முன்பே அரசுக்கு தெரிவிக்கப்படும், ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். அடுத்தது 4 நிலை எச்சரிக்கை. இது முதல் எச்சரிக்கை. முதல் நிலை எங்க டைரக்டர் ஜெனரல் பெட்ரோலியம் என்ன பண்ணுவார்னா, இந்த துறையின் தலைவர் அந்தந்த மாநிலத்தின் தலைமை செயலருக்கு ஒரு செய்தி அனுப்புவார். ஒரு தாழ்வு பகுதி உள்ளது, தாழ்வு மண்டலம் உள்ளது, அது புயலாக மாறி உங்களுடைய மாநிலத்தை தாக்கக்கூடும் என்று. அதற்கு அடுத்து அலர்ட் என்று சொல்லக்கூடிய விழிப்பறிக்கை 48 மணி நேரத்துக்கு முன்பு. அடுத்தது 24 மணி நேரத்துக்கு புயல் எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்கிற எச்சரிக்கை. அடுத்தது 12 மணி நேரத்துக்கு முன்பு எந்தெந்த உள் மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக போஸ்ட் சைக்ளோன் லேண்ட்ஃபால் என்று சொல்லக்கூடிய கரை கடந்த உட்பகுதிக்கான எச்சரிக்கை அளிக்கப்படும். புயல்கள் உருவாவதற்கு கடலின் வெப்பம் 26.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்க வேண்டும் என்றும், தென் அமெரிக்க பகுதியில் புயல்கள் ஏற்படுவதில்லை, காரணம் அங்கு இரு பக்கமும் குளிர்ந்த நீரோட்டம் இருக்கிறது என்றும் ரமணன் தெரிவித்தார். புயல் என்பது வெறும் சலனம் மட்டுமே. ஆனால் அதை பார்த்தால் ஒரு திடப்பொருள் பார்ப்பதை போல் நமக்கு தோன்றும். அது ஒரு திடப்பொருள் அல்ல. இந்த செயற்கைக்கோள் படங்களை வரிசையாக பார்க்கும்பொழுது அது நகர்வது போல் தோன்றும். ஆனால் அந்த சலனம் மட்டுமே நகர்கிறது. அந்த சலனம் அந்த இடத்துக்கு நகர்ந்து மேகங்களை தோற்றுவிக்கின்றது. அதனால் மழை கிடைக்கின்றது. இந்த சலனம் எவ்வாறு தோன்றும் என்றால், கடலின் வெப்பம் 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் இருக்க வேண்டும். முறிவு இருக்கக்கூடாது. கீழ் அடுக்கில ஒரு திசையில் காற்றும், மேலடுக்கில வேறொரு திசையில் காற்றும் இருந்தால் அந்த செங்குத்தான அமைப்பு கண்பகுதி இருக்கும். எல்லா புயலும் அந்த கண்பகுதி இருக்காது. கண்பகுதி சராசரியாக ஒரு 20 அல்லது 50 கிலோமீட்டர் விட்ட வரல இருக்கும். அதுல மேகங்களே இல்லாத நிலை இருக்கும். மிக தீவிரமான புயல் தான் அந்த கண்பகுதியை பார்க்கலாம். அந்த கண்பகுதியை ஒட்டிய பகுதி தான் சுவர் முகில் பகுதி, வாவ் கிளவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த இடத்தில் தான் மிக வேகமாக காற்று வீசும்.
அந்த இடத்தில் தான் மிக அதிகமான மழையும் இருக்கும். நிகழ்ச்சியில் சென்னை வானிலை மைய துணை இயக்குனர் ராஜ், மீன்வளத்துறை, மின்சாரத்துறை, விவசாயத்துறை, விமான நிலைய மேலாளர், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா, ஒரிசா மாநிலங்களை பின்பற்றி மூட நம்பிக்கை ஒழிப்புச் சட்டத்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரீகம் போன்ற மூட நம்பிக்கைகளை மக்களிடம் வளர்த்து லாபம் சம்பாதிப்போருக்கு எதிராக ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுகள் மூட நம்பிக்கை ஒழிப்புச் சட்டத்தை இயற்றியுள்ளது. இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக பிரச்சார செயலாளர் சிற்பி ராசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமியார்கள் போர்வையில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராகவும் மூட நம்பிக்கைக்கு எதிராக இயற்றப்பட்டுள்ள சட்டத்தை தமிழகம், புதுச்சேரி அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பிள்ளையார் பால் குடிப்பது, கயிறு மூலம் மேஜிக் செய்வது, காகிதத்தில் நினைப்பதை எழுதச் சொல்லி அதை பார்க்காமல் சொல்வது போன்ற வித்தைகளை செய்து காண்பித்து மக்களின் மூட நம்பிக்கைகள் குறித்து ஆர்ப்பாட்டத்தில் விளக்கப்பட்டன. காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்த வழக்கில் ரகு, சுந்தரேச ஐயர் உள்ளிட்ட 13 பேர் ஆஜரானார்கள். ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 10 பேர் ஆஜராகவில்லை. வெள்ளிக்கிழமை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாலும் வழக்கை விசாரிக்கும் தலைமை நீதிபதி முருகன் விடுமுறை என்பதாலும் 2வது அமர்வு கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மேரி அன்சீலம் அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே தமிழகத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்கு மொழியாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 13 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 700 வழக்கறிஞர்கள் பங்கேற்றுள்ளனர்.